சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குது. பட் எல்பிஜி வண்டி தட்டுப்பாடோடு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரமாக நிற்கிறோம். இங்கே 2 மணி நேரமாக நிற்கிறேன் சார். ஒரு 10 மணிக்கு வந்திருப்போம். மணி இப்போ 11:35 ஆகுது. 1.5 மணி நேரத்துக்கு மேலே நிற்கிறோம். கேஸ் இங்கே லோடு இறக்கி தான் போட்டுட்ருக்குறாங்க. கேட்டால் அவங்க லோடு வந்ததுக்கப்புறம் தான் இறக்கும் அப்படின்றாங்க. இன்றைக்கி ஆனால் காலையிலேருந்து 24 ஹவர்ஸ் போட்டுகிட்டே தான் இருக்கிறாங்க. பட் ஆனால் லைன் எங்கேயுமே கேஸ் கிடையாது. சிட்டியில் எல்லா இடத்துலையுமே கேஸ் பங்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்க. லோடு இல்லை எங்களுக்கு அப்படின்றதால. சிட்டி உள்ள டி நகர், ஆழ்வார்பேட்டை, ஆரியபுரம், அதுக்கடுத்து டி நகரில் வள்ளூர் கோட்டம், இங்கே இருக்க பங்கெல்லாம் பர்மனெண்ட்டாக மூடிட்டாங்க. கேஸ் இல்லை எங்கிட்ட, லோடு வந்தால் தான் நாங்கள் இறக்க முடியும் அப்படின்வாங்க. எங்கள் வண்டி எல்பிஜி வண்டி. சிஎன்ஜி கேஸ் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்குது. பட் எல்பிஜி வண்டி தட்டுப்பாடோடு தான் இருக்குது. 10 நாளாகவே இந்த ப்ராப்ளம் இருந்து இந்த 2-3 நாளாக ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. நாங்கள் இப்போ லைனில் நின்று நாளைக்கு வண்டி ஓட்டுறதுக்காக நாங்கள் இப்போ லைனில் நிற்கிறோம். இப்போ எங்களுக்கு 12 மணி ஆகுமா 1 மணி ஆகுமான்னு தெரியல. எங்களுக்கு முன்னாடி 200 வண்டி நிற்கிது. அதை போய் நாங்கள் ரீச் ஆகுமோ லோடு இருக்குதான்றது எங்களுக்கு ஒரு சந்தேகம். அது நம்பிக்கை இல்லாமல் தான் நாங்கள் லைனில் நிற்கிறோம். கடவுள் புண்ணியத்தில் கிடைக்குன்றதால வேறு எதுவும் கிடையாது. எங்களோட வாழ்வாதாரம் பாதிப்படைந்த மீன் நாங்கள் இப்போ இந்த கேஸை போட்டு நாளைக்கு ஸ்கூல் சவாரி ஓட்டுறதா, இல்லை வீடுங்களில் போடுறதா, இல்லை லைனில் சவாரி ஓட்டுறதா. லைனில் சவாரி ஓட்டுறதா ஓலா ஊபர் ரேட்டு ஏற்றாமே தான் வச்சுருக்கிறாங்க. அவங்க பழைய ரேட்டு தான் வைக்கிறாங்க. இன்றைக்கி கேஸ் விலை 95 ரூபா விற்குது. 60 ரூபா அன்றைக்கி ஒரு ரேட்டு ஃபிக்ஸ் பண்ணது. இன்றைக்கி 95 ரூபா விற்கிற அன்றைக்கும் அதே ரேட்டு தான் கொடுக்குறாங்க. நாங்கள் யார்கிட்ட போய் இதெல்லாம் சொல்கிறது? எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இதனால உங்கள் வாழ்வாதாரம் பெரிதளவு பாதிப்படுதுன்னு சொல்கிறீங்க. அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கையெல்லாம் வைக்கிறீங்க? எங்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் கேஸ்க்கு வரணும். எங்களோட மீட்டர் ரேட்டு காசெல்லாம் ஏற்றி கொடுக்கணும். கண்டிப்பாக ஏற்றி கொடுக்கணும். அது நாங்கள் 13 வருஷமாக பழைய ரேட்டு தான் ஓட்டிகிட்டு இருக்கிறோம். நாங்கள் ஆட்டோக்காரங்க 50 ரூபா கூட 30 ரூபா கூட எக்ஸ்ட்ரா கேட்டால் எங்களுக்கு மேலே கேஸ் போடுறாங்க. பட் ஆனால் இப்போ ரேட்டு ஏற்ற சொல்ல அவங்க ஏற்றி கொடுக்கணும் இல்லையா? அதை ஏற்றி கொடுக்கறதே இல்லை. எல்பிஜி ரேட்டு டபுள் மடங்காக மாறிடுச்சு. இப்போது கடந்த ஒரு மாதத்தில் 54 ரூபா இருந்துச்சு. இன்னைக்கு ரேட்டு 87 ரூபா. இந்த பங்கில் நீங்கள் போய் பங்கில் கூட போய் பார்க்கலாம். ஒரு மாதத்துக்கு முன்னாடி 54 ரூபா இருந்தது. இன்னைக்கு 87 ரூபாய் இருக்கு. கோ கேஸ் கம்பெனி 99 ரூபா 96 கேஸ் விற்கிறான். இன்னைக்கு 54 ரூபா இருந்த கேஸ் ஒரு மாதத்துக்கு முன்னாடி எல்லாமே இன்னைக்கு எல்லாம் மாறிடுச்சு. எங்களுக்கு ரேட்டு மட்டும் ஏற்றி கொடுக்க மாட்டாங்க. அப்போ எங்கள் வாழ்வாதாரம் என்ன வருது? 50 ரூபாவில் நாங்கள் கேஸ் வண்டி ஓட்டின அதே ரேட்டு தான் இன்னைக்கு 100 ரூபா கொடுத்து போடுறோம். அன்னைக்கு அதே வண்டி தான் ஓட்டுறோம். ஆனால் எங்களுக்கு 100 ரூபா போகிற சவாரி 120 ரூபா கொடுன்னு கேட்டால் கொடுக்க மாட்டுறாங்க. டி நகர்லேருந்து போகூர்லேருந்து வர ஐயா 3:30 மணிலேருந்து இப்போ தான் கேஸை போட்டு முடிச்சாங்க. இப்படி இருந்தால் நாங்கள் நடுத்தர நாங்கள் எப்படி பிழைக்கிறது? வருமானத்தை ஓடுறது வர்றது கேஸ் போட்டு தான் இருக்குது. வேறு வருமானம் இல்லை ஐயா. என்ன பண்ண சொல்லுங்கள். இது கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குன்னு தெரியல ஐயா. இவ்வளோ தட்டுப்பாடு வருது கேஸு. இந்த கவர்மெண்ட் தான் முடிவு எடுக்கணும். எந்த பங்குலையும் கேஸ் இல்லை. ஒரே இதுதான் ஃபுல்லாக எல்லா பங்கு தான். அதனால வாழ்வாதாரம் எங்களுக்கு என்ன ஆகும்? அது கவர்மெண்ட் தான் முடிவு பண்ண ஐயா. கிட்டத்தட்ட எவ்வளோ நேரமாக காத்துருந்தீங்க? கிட்டத்தட்ட நான் ஒரு 6 மணி நேரம் காத்துனேன் ஐயா. பெட்ரோல் பங்க்ல என்ன சொல்றாங்க? பெட்ரோல் பங்க்ல ஒண்ணுமே சொல்லலை. ஏன்னா அவங்களுடைய பங்க்ல ஒரு கன்னு யூஸ் பண்றதால எங்களை நாங்க அவங்களே நான் பகிச்சிக்க முடியாது. எங்களுக்கு தேவை. இப்போ வண்டிக்கு நான் பெட்ரோல் கேஸ் போட்டாதான் நாங்க நாளைக்கு பொழப்பு ஓட்டி என் குடும்பத்தை நான் காப்பாற்ற முடியும். எங்களா மாரி ஜனங்க அவங்க குடும்பத்தை காப்பாற்ற முடியும். கேஸ் பங்க்ல எங்களுக்கு சப்போர்ட்டிங் பண்ணாங்க. இந்த பங்க்ல சப்போர்ட் பண்ணாங்க. மற்ற பங்க்ல எதுலையுமே கிடையாது. இல்ல அவங்களே குறை சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்டாக் இல்ல, என்ன பண்ண முடியும்? பெட்ரோல் பங்க்ல இப்போ போதுமான அளவுக்கு இருக்குதா? உங்களுக்குலாம் எல்பிஜி தட்டுப்பாடு இல்ல? தட்டுப்பாடு, நிறைய தட்டுப்பாடு இல்லைன்னு சொல்ல முடியாது. நிறைய தட்டுப்பாடு. இப்போ இன்னைக்கு காலையில இருந்து நாங்க வண்டி ஓட்டினதுல வெறும் 500 ரூபா தான் ஓட்டணும். இந்த 500 ரூபாய் இப்போ நான் மேற்கொண்டு 500 ரூபா போட்டு நான் கேஸ் போட்டுக்கிறேன். இப்போ என் குடும்பத்துக்கு நான் என்ன எடுத்துட்டு போக முடியும்? ஒண்ணுமே கிடையாது. உங்க வாழ்வாதாரம் எந்த அளவுக்கு பாதிப்படைச்சு? நிறைய ஐயா, மனவேதனையோட சொல்றேன். நிறைய. இப்போ நான் இன்னும் 2 நாள்ல நான் என்னைக்கு இந்த கேஸ் தட்டுப்பாடு ஆச்சு அன்னிலேருந்து வண்டியை ஓட்டம் கிடையாது. இப்போ நாளைக்கு நான் 10,000 ரூபாய் நான் வீட்டு வாடகை கொடுக்கணும். பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். இப்போ நாளைக்கு எங்களுக்கு எதுனா உடம்பு சரியில்லை, மனைவிக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு நாங்கள் கடன் தான் வாங்கணும். இதுக்கு தீர்வு எங்களுக்கு எப்போ கிடைக்கும்? அது கவர்மெண்ட் என்னைக்கு முடிவு எடுக்கும்? இதனால அரசுக்கு என்ன மாதிரியான கோரிக்கை நீங்க முன்வைக்கிறீங்க? எதுவும் சொல்றதுக்கு இல்லை ஐயா. எதுவுமே சொல்றது அரசுன்றது இது வரைக்கும் எங்களுக்குன்னு ஒண்ணுமே செஞ்சது கிடையாது. நாங்கள் எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டோம். இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ஒரு விஷயம் நடக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய போராட்டம் பண்ண, அது உங்களுக்கே தெரியும். பைக் ரைட்ல இருந்து எல்லாமே ஸ்டாப் பண்ண சொல்லி எவ்வளவு போராட்டம் பண்ணோம்.
அதுக்கு எங்களுக்கு ஒரு முடிவு வரல, தீர்வும் கொடுக்கல. இப்போ ஓட்டின்னு தான் இருக்காங்க. நாங்கள் மணிக்கணக்கில் அதை நின்றுட்டு இருந்தோம். அப்பயும் பைக்கில் ஏற்றிட்டு தான் போகிறாங்க. எங்களுக்கு என்ன தீர்வு வந்து பெங்களூர்ல சொன்னாங்க, ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தமிழ்நாட்டில் மட்டும்தான் ஓடுது. மற்ற எல்லா ஸ்டேட்லையும் அவங்களுடைய அதிகாரத்தை நிப்பாட்டியாச்சு. ஏன் தமிழ்நாடு ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் என்னுடைய கேள்விக்குறி.